உங்களுக்கு வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ன்னு இருக்குல்ல. அது வந்து மாத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு சரி, சரி. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40, 38, 40, 42 டிகிரி தான். 40 டிகிரி தான் இருக்கும் அங்க. அப்படியா? அது தெரியல அப்போ. ம். பாலைவனம்ல அதாவது அமோனியம்னா என்னது என்னாச்சு? அது ஒரு வாயுவா? ஆமா கேஸ். கேஸ்ன்னு. இல்ல அது கம்பெனி ஏதாச்சும் அது கம்பெனி கம்பெனில ஏதாச்சும் தயாரிக்கிறதுக்கு வச்சிருந்திருப்பாங்க. அது வந்து ஆ தெரியாத்தனமா லீக் ஆயிருக்கும். அது வந்து இதே மாரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படியா? நம்ம நடந்திருக்கு. ஊர்ல 45 டிகிரி தான் மேக்ஸிமம் நெனைக்கிறேன். ஆமா ப்ரோ. நம்ம ஊர்ல 45 டிகிரி தான் இருக்கும். 45 தான் அதிகமே. அப்படின்னு தான் நானும் பார்த்துருக்கேன். தெரியல. எவ்வளவு அதிகமா போகுதுங்கிறது தெரியல. தெரியல, நம்ம பேப்பர் பார்க்கல. பார்த்தா பார்ப்போம். பேப்பர் பார்க்க வேண்டியதில்ல அண்ணாச்சி. நீங்க உங்க மொபைல்ல பார்த்தீங்கன்னாலே ஆ, கூகுள்லயே அப்படி சொல்லு. கூகுள்லயே சொல்லிடும் எத்தனை டிகிரி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு எத்தனை டிகிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, நேத்து எத்தனை டிகிரி இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த மாசம் எத்தனை டிகிரி மெயின்டைன் ஆகும், எப்ப மழை வரும் எல்லாம் கூகுளே சொல்லிடும். இல்ல, அது சொன்ன சில நேரம் மழை வர்றதும் வராம போயிருது என்னாச்சு? அது கணிக்க முடியாது. ஓரளவு ஒரு 80% கணிச்சு சொல்லிடுவாங்க. இல்ல, செல்லுல நான் ஆப்ல பார்த்தேன் என்னாச்சு, மழை வருதுன்னு போட்டிருக்கோம். ஆனா மழை வராது. மழை வராதுன்னு போட்டிருக்கோம், மழை பெஞ்சுட்டு இருக்கும். அந்த ஆமாமா. மாதிரிலாம் அது வந்து நேச்சரை யாராலையும் தடுக்கவும் முடியாது, கணிக்கவும் முடியாது. அதாவது இங்க இருந்து ஒரு இயற்கைய 10 ஆ, ஆ. இயற்கையை யாராலையும் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. இயற்கை இயற்கை தான். அத கணிக்க முடியாது நம்ம. பட் இருந்தாலும் ஓரளவு அந்த காத்துல இருக்க தண்ணி ஈரப்பசத்த வச்சு ஆ மழை பெய்யுமா? பெய்யாதா? எவ்வளோ வெயில் இருக்கு? நாளைக்கு எப்படி இருக்கும்? அந்த காத்து டிராவல் பண்ற அந்த ஸ்பீட வச்சு அதுல இருக்க க ட ஈரப்பசத்த வச்சு அது வந்து கணிச்சு சொல்லிரும். நேத்து ஏதோ சூறாவளியில ஒரு சுழற்சி கணக்கா வந்துருக்கும் தூத்துக்குடி பக்கம். அவுட்டர்ல. ம், ம். இந்த வெயிலுக்கெல்லாம் அப்படி சுத்தி போட்டுச்சுன்னா அவ்வளோதான் எல்லாம் மயங்க வேண்டியதுதான். ஒரு இடத்த மட்டும் சுழற்சி கணக்கா வந்திருக்கு என்னாச்சு? வானத்துக்கும் பூமிக்கும் சுழற்சி கணக்கா ம்ஹ்ம், காட்டியிருக்காங்க. ம். யுஎஸ், ஏர்போர்ட் கனடா அந்த மாரி சைடுல வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்படியே சுத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும் பாருங்க. அந்த மாரிலாம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு கத. இங்க. ம். அதான் தூத்துக்குடில இப்படி சுழற்சி கணக்கா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் மொபைல்லயும் வந்துட்டு இருக்கு. ம்ஹ்ம். நேத்து காட்டியிருக்காங்க. ஆமா. நீங்க சொன்ன இது வந்து 3 பேரோ, 4 பேரோ டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல 6 பார்த்தேன் பேர் நேத்து. அன்னைக்கு அமோனியம்க்கு இப்ப 6 பேர். 6 ஆமா. பேர் ஆயிடுச்சு போல. 12 மணிக்கு நியூஸ்ல சொன்னாங்க. அன்னைக்கு 12 மணிக்கு பார்த்தேன். 6 பேரு வட மாநிலத்தவர்னாங்க. பஞ்சாபா, உத்தரப்பிரதேசா எந்த ஊருன்னு தெரியல. ம்ஹ்ம். அதுல அதிகமா பாதிக்கப்பட்டது பெண்களாம். அப்படியா? சரிங்க ராக்கி. இரவு ஓகே. வணக்கம். நன்றி. ஓகே ராக்கி ப்ரோ. டேக் கேர். பை பை. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். இரவு வணக்கம். ரொம்ப நன்றி, நன்றி. அதான் அண்ணாச்சி, அதாவது கம்பெனி சீல் வைக்க போறேன்ட்டாங்க. அங்கே ஆமா வந்து அது வச்சுதானே ஆவணும். சேஃப்டி மெஷர்ஸ் மெயின்டெயின் பண்ணல. எத்தன உயிர் போச்சு. ஆனா அது நேரம் தான். நேரம். அதாவது 50 பேர் என்னாச்சு? மாத்தி மாத்தி நெட்வொர்க் சொல்றாங்க. இஷ்யூவா? என்னாச்சு நெட்வொர்க் இஷ்யூவா? இல்ல எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? நெட்வொர்க் இஷ்யூ, வால்யூம் குறைஞ்சிட்டு. ஓகே. சில நேரம் அப்படி ஆயிருது. ஓகே. என்ன நெட் யூஸ் பண்றீங்க நீங்க? ஏர்டெல். எவ்வளோ ஒரு அது மொபைல்ல இருக்க நெட் தானே யூஸ் பண்றீங்க. ஓகே. என்னன்னுச்சு? மொபைல்ல இருக்க நெட் தானே யூஸ் பண்றீங்க. ஆமா, ஆமா. அன்லிமிட்டெட் எனர்ஜி. நான் மந்த்லி ரீசார்ஜ் தான் போடுவேன். அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் தான் போட்டுருக்கேன். 5G. எ எவ்வளவு மாசம்? நான் இப்போ ஒரு ரூ. 1000 பண்ணியிருக்கேன் அண்ணாச்சி. 84 நாளு. ம்ஹ்ம். ஓகே. அண்ணாச்சி ஒரு